மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சாபத்தை குறித்தும் இந்த ஆசீர்வாதத்தை குறித்தும் பார்ப்போம். இந்த ஆசீர்வாதத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சாபத்தை குறித்தும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுக்கு நேரம் வச்சாதான் அந்த ஆசீர்வாதம் என்னங்கிறது நமக்கு புரியும். கடன் படுறது, அடிமைத்தனத்தில் ஆகிறது, அதெல்லாம் சாபம். ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆஃப் ஹார்ட், அப்படியே அமைதி இல்லாமல் இருக்கிறது, மென்டல் டிப்ரெஷன், மனசோர்வு, மென்டல் ஆகனி, சஞ்சலம், தவிப்பு, ஹோப்லெஸ்னஸ், அப்படியே நம்பிக்கையற்ற ஒரு நிலை, டெஸ்பேர், அப்படியே தவிக்கிறது. அப்புறம் ரெடியூஸ்ட் இன் நம்பர், குறைஞ்சி 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 ஒன்றும் இல்லாமல் கழுது கரைஞ்சி கட்டரும்பு ஆச்சுன்றாங்களே அது மாதிரி ஒன்றும் இல்லாமல் போகிறது, நம்பரில் குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போகிறது. இதெல்லாம் நம்ம சாபம் நினைக்கிறது கிடையாது, இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்னு நினைக்கிறோம். ஹலோ, நல்லா கவனிங்க. வாழ்க்கையில் சகஜம் என்று நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், இவைகளெல்லாம் மனுஷன் கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காதனாலே, கடவுளை நம்பி வாழாதனாலே, கடவுளை முதலாவது வைக்காதனால, கடவுளை தன்னுடைய இருதயத்தில் வைத்து கர்த்தரை பூஜிக்காதனாலே, கர்த்தரை ஆண்டவராக அவன் ஏற்றுக்கொள்ளாதனாலே, கர்த்தருக்கு வாழ்க்கையில் இடமில்லா போனதுனாலே இவ்வளவு வகையான சாபங்கள் மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் மற்றும் எல்லாம் உலகத்தின் எல்லா ரீதியிலும் அவனுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் இன்றைக்கு தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. இப்ப சாபத்தை பார்த்தோம். இப்ப கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் இந்த சாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போக்குவதற்காக ஒரு மாபெரும் காரியத்தை செய்திருக்கிறார். கர்த்தர் ஒன்றை செய்திருக்கிறார், அந்த சாபங்களை நீக்குவதற்காக. சாபம் புகுந்து விட்டது. மனுஷன் பாவம் செய்த மாத்திரத்திலே, மனுஷன் கடவுளை விட்டு விலகின மாத்திரத்திலே சாபம் புகுந்து இந்த உலகத்தில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு கஷ்டம், அதனால தான் இன்னைக்கு குடும்ப பிரச்சனை, அதனால தான் கையின் பிரயாசத்தில் தோல்வி, அதனால தான் இல்லாமை, வறுமை, தாழ்ச்சி, குறைவு, அதனால தான் பயம், அதனால தான் திகில், அதனால தான் சஞ்சலம், அதனால தான் தவிப்பு, அதனால தான் எல்லா விதமான கஷ்டங்களும் இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே இன்றைக்கு தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளே இயேசு வந்தார். இயேசு எதற்காக வந்தார் என்பதை கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக வந்தாராம்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாகி நம்மை மீட்டு கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை, அதுபோல ஆசீர்வாதத்தை நமக்கும் கொண்டு வந்து தரும்படியாக அவர் வந்தார். இதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். அப்ப பாருங்க, சிலுவை அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்தவரையிலே சிலுவை குறித்து அவர் பேசினார்னா என்ன சொல்றாரு? வெறும் இது பாவங்களை போக்குகிற சிலுவை அல்ல. உண்மைதான், பாவத்தை முதலாவது அது போக்கி மனுஷனை தேவனிடத்தில் திரும்ப கொண்டு வருது. ஏன்னா பாவம் தான் மனுஷனையும் தேவனையும் பிரித்து வைத்திருக்கிறது. மறுபடியும் தேவனிடத்தில் கொண்டு வருகிறது. ஆனால் அதோடு நிற்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய விளக்கத்தின்படி பார்க்க போவோம் என்றால், இந்த சிலுவை என்கிறது, சிலுவை மரணம் என்கிறது சாபத்தை போக்கி ஆசீர்வாதத்தை மனுஷனுக்கு ஏற்படுத்துகிற ஒரு சம்பவம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாபத்தை போக்கி ஆசீர்வாதத்துக்கு மனுஷனை ஏற்படுத்துகிற ஒரு சம்பவம். அங்க வார்த்தை உபயோகப்படுத்துகிறது, மீட்டு கொண்டார் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. redeemed. Christ has redeemed us. நியாயப்பிரமாணத்துக்கு சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். எல்லாம் சொல்ல மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார் என்கிற வார்த்தையை W.V. வைன் என்கிற ஒரு புஸ்தகத்தை எல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. அவருடைய புஸ்தகம் அர்த்தங்களை கொடுக்கிறது, வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை கொடுக்கிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்தீர்கள்னு சொன்னால் W.E. வைன் சொல்றாரு, redeemed என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் to buy, to purchase or to release on receipt of a ransom. அதாவது விலை கொடுத்து வாங்குவது, கிரயம் கொடுத்து வாங்குவது, அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிரயம் செலுத்தப்பட்டு விட்டதுனாலே அதற்குரிய ரசீதை காண்பித்து பொருளை பெற்றுக்கொள்வது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றாரு பாருங்க. கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதாம், அதற்குரிய ரசீதை காண்பித்து, கிரயம் செலுத்தி விட்டபடினால, இந்த பொருளுக்கான கிரயத்தை செலுத்திப்பட்டதுனால இப்போ இந்த ரசீதை காமிச்சு பொருளை பெற்று கடைக்கு போகிறோம் இல்லையா? கடைக்கு போன பிறகு உள்ளே போய் காசெல்லாம் செலுத்திடுறோம். செலுத்தின உடனே அவன் ஒரு சின்ன டோக்கன் தரான், அங்கே போய் சாமானை வாங்கிக்கன்னு. இங்கே காசை கொடுத்துட்டு அங்கே சாமானை வாங்கிக்கிறோம் இல்லையா? சில நேரத்தில் சாமானை நம்ம வாங்கிட்டு டோக்கனை வாங்கிட்டு வந்துடுறோம், இன்னொரு ஆளை அனுப்புகிறோம் போய் சாமானெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி. ஏற்கனவே கிரயம் செலுத்தப்பட்டாகிவிட்டது, ரசீதை காமிச்சா அங்கே பொருளை தந்து விடுறார்கள். பொருளை தந்துட்டு டெலிவர்டுன்னு ஒரு ஸ்டாம்பை போடுறாங்க. அப்போ அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரிடீம்டு என்று சொன்னால்
நம்முடைய பாவத்திற்கான கிரயம் செலுத்தப்பட்டாகிவிட்டது, நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே கிரைஸ்ட் ஹேத் ரிடீம்ட் அஸ், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சொல்லுங்க, மீட்டு கொண்டார். இது ஏற்கனவே நடந்து விட்டது. நடந்து விட்ட ஒரு காரியத்தினால இப்போ என்ன பண்ணுகிறோம், நாம் போய் இந்த நடந்து விட்டதன் அடிப்படையிலே நமக்கு வர வேண்டியதை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏற்கனவே கிரயம் செலுத்தி விட்டாச்சு. 2000 ஆண்டுகள் முன்பதாக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டாகிவிட்டது. ஆசீர்வாதம் அனைத்து நமக்கு வந்து சேரும்படியாக எல்லாம் செய்யப்பட்டு விட்டது. இப்போ போய் ரசீதை காண்பித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதான். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்ன? மனுக்குலம் முழுவதற்கும் அவருடைய சாபத்தை போக்கும்படியாக தேவன் ஒன்றை செய்து முடித்து வைத்திருக்கிறார். இதனால தான் பாருங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறது எனக்கு அவ்வளவு அலாதி பிரியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இது என்னன்னு கொஞ்சம் விளங்கி வச்சுருக்கேன். நான் இதை விளங்கி கொண்ட நாள்லேருந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதை அறிவிக்கிறதுல, இதை அறிவிக்கிறதுக்கு ஒரு பிரசங்கியார் நான் இருக்கிறேன்றதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னு சொன்னால் நான் ஒரு மதத்தை பிரசங்கம் பண்ணுற மத பிரசங்கியார் இல்லை, ஜனங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி? தேவனாகிய கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், நம்மை பற்றி உன்னதமான நோக்கங்களோடு நம்மை உண்டாக்கின இந்த தேவன் பாவத்து நிமித்தமாக நம்மை பிசாசின் கையில் இழந்து போனார். பிசாசு நம்ம எல்லாம் சிறைப்படுத்தி இவ்வளவு நாளாக அவனுடைய சாபத்தின் கீழாக வைத்திருந்தான். 2000 ஆண்டுகள் முன்பாக தம்முடைய குமாரனை அனுப்பி அந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாக அந்த கிரயத்தை செலுத்தி முடித்து விட்டார். அப்ப சுவிசேஷத்தை சரியான விதத்தில் அறிவிக்கணும். பாருங்க, என்ன அறிவிக்கணும்? சுவிசேஷம் என்ன சொல்லுது? ரசீத்தை வாங்கிக்க, ரசீத்தை வாங்கிட்டு போய் பொருளை பெற்றுக்கொள். ஹலோ, the price is already paid. கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. அதனால தான் பாருங்க, கிறிஸ்தவ பிரசங்கத்துக்கும் எல்லா மத மார்க்கங்களின் பிரசங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எல்லா மத மார்க்கங்களும் என்ன பிரசங்கம் பண்றாங்க? நீ என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுவதற்கு நீ என்ன செய்யணும்? மோட்சலோகம் அடையிறதுக்கு நீ என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு பெறதுக்கு நீ என்ன செய்யணும்? நீ அங்கே போகணும், இங்கே போகணும், இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இவ்வளவு விரதம் இருக்கணும், இவ்வளவு இதை பண்ணணும், இவ்வளவு நீ தவம் கிடக்கணும் ஆக்கும், இதையெல்லாம் செய்யணும், தலைகீழ நின்று இவ்வளவெல்லாம் பண்ணணும், எல்லாம் சொல்லித்தர்றாங்க. ஆனால் கிறிஸ்தவ பிரசங்கம் வித்தியாசமானது. அது என்ன? தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கல்வாரி சிலுவையை குறித்தெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பிரசங்கம் பண்ணுறோம்? நான் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். எல்லாம் முழு கிரயமும் செலுத்தப்பட்டு விட்டது. செலுத்தப்பட்டு புதிய ஏற்பாடு என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரசீது. இந்த புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சிலுவை குறித்த இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வந்து உண்டாயிருக்கும்படியாக இப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. இதை வாங்கிட்டு போய் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்றாங்க. அது என்ன ஆசீர்வாதையா? அது எல்லாம் எனக்கு இன்னைக்கு வந்து சேர வேண்டும் என்று நான் எடுத்துக்கொள்வதுதான் இன்றைக்கு சுவிசேஷ பிரசங்கம். ஹலோ, சில சொல்றாங்க அவர் ப்ராஸ்பரிட்டி பற்றியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, சுவிசேஷம் காணும். நல்லா கண்ணை வச்சு பார்த்தா தெரியும் சுவிசேஷம் எங்க இருக்குதுன்னு. தான் சுவிசேஷம். சுவிசேஷம் எங்க காணும்? சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? பாவத்தை போக்கும் பலி ஏற்கனவே செலுத்தப்பட்டாகிவிட்டது, கிரயம் செலுத்தப்பட்டாகிவிட்டது. மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி போய்விட்டது, பாவம் நீங்கி போய்விட்டது. இப்போ மனுஷன் தேவனிடத்தில் வரலாம். எல்லா ஆசீர்வாதத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. அவன் வந்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இன்றைக்கு பெற்று அனுபவிக்கலாம். இதுதான் சுவிசேஷம். பாருங்க, இதுதான் சுவிசேஷம். இதைத்தான் நாம் அறிவிக்கிறோம். இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா ரொம்ப சுலபம். இதை போய் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா இதுதான் சுவிசேஷம். எங்க கோயிலுக்கு வா, அது இல்லை சுவிசேஷம். இல்லை ஞானஸ்தானம் எடுத்தியா, அதல்ல சுவிசேஷம். ஹலோ, கொஞ்சம் ஆட்டணும், அப்போதான் வழங்கும் ஜனங்களுக்கு. எது சுவிசேஷம்? கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லா கிரயத்தையும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செலுத்தி விட்டார். ரசீது கிடைச்சிதாப்பா? உனக்கு ரசீது
கிடைச்சதா? கிடைச்ச ரசீது என்ன பண்ண? அதை வச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டியா? அதை பெற்று நீ அனுபவிக்கிறாயா? இதுதான் சுவிசேஷம். இருக்கீங்களா? இந்த சுவிசேஷத்தை கரெக்டாக அறிவித்தா அவன் ஞானஸ்நானம் என்ன வேணா எடுத்துக்குவான் அவன். ஹலோ, எங்கிட்ட வர ஆட்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறது பிரச்சனையே இல்லை. எப்படிங்க எடுக்கணும்? தலைகளை எடுக்கணுமா? எப்படி எடுக்கணுமா? அப்படி எடுக்கணுமா? ஊத்துறீங்களா, முழுக்கிறீங்களா, தெளுக்கிறீங்களா, என்ன பண்ண? நான் ரெடிங்கிறாங்க. அதனால் நான் யார்கிட்டையும் சண்டை போடுறதே கிடையாது. வார வாரம் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். வர வர கொடுத்துக்கிட்டே இருக்கிற எல்லாம் லைனில் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கிற விதத்தில் நம்ம அறிவிக்கும் போது ஜனங்கள் சந்தோஷத்தோடு அதை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க நான் என்ன பண்ணியா தலைகளாக நிற்கிறனால என்ன பண்ணுறேன், என்ன செய்ய சொல்கிறீங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு ஆயத்தமாக வருகிறார்கள். நான் சொல்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்துக்க வாங்க. ஏன்னா இயேசு சொல்லி இருக்கிறார், உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இந்த நற்செய்தியை பிரசங்கித்து, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாம தலைவர் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து எடுத்துங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு வந்து நான் யார்கிட்டையும் சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கீங்களா? ஹலோ, சொல்லிச்சோம். சொன்னாரா அவர் ஞானஸ்நானத்தை பற்றி? நான் சொல்லாமலே எடுக்கிறாங்க. நீ சொல்லி சொல்லி எத்தனை பேர் எடுத்தாங்க? இருக்கீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் விளங்கிக்கணும். அதனால அந்த மாணவர்களுக்கெல்லாம் சொல்கிறது, நான் உட்காந்து அப்படியே திம்ம மாதிரி உட்காந்துட்டு போகாது 2 வருஷம்னு சொல்கிறது. நான் கவனி, என்ன பண்ணுறோன்னு, என்ன பண்ணுறோன்னு கவனி, எப்படி பண்ணுறோன்னு கவனி, என்ன செய்கிறோன்னு கவனி. போக வேண்டிய மத பிரசங்கம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது. யாரும் பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. பார்த்தோன்னே ஓட்டுவாங்க. வர்றாரு, முடிக்கிடுவார் பிடிச்சி, வேணாம் ஓடிடலான்னு. இயேசுவை பிரசங்கிக்கிறோம். கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். இன்றைக்கு ஏன் இவ்வளோ பேர் வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ஏனென்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உலகம் ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதத்துக்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய பிரச்சனையிலிருந்து மீள வழி என்ன? போராட்டங்கள்லேருந்து மீள வழி என்ன? சமாதானத்துக்கு வழி என்ன? குடும்பத்தில் நல்வாழ்வுக்கு வழி என்ன? நிம்மதிக்கு வழி என்ன என்று தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இயேசுதான் அந்த வழி என்று பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பேர் வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இருக்கீங்களா? சரி. அப்போ ஆசீர்வாதங்களெல்லாம் இயேசுவின் மூலமாக நமக்கு சொந்தமாகி விட்டது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. பாருங்கள், நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நான் வந்து ரசீதை காட்சி பொருளை வாங்குகிற ஆள் மாதிரி. நான் ஏதோ வந்து எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சதுனால இதை செஞ்சு அதை செஞ்சு நான் ஆசீர்வாதத்தை பெறதில்லை. நான் தசமபாகம் கொடுக்கறது கூட ஏதோ நான் தசமபாகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெறுறது அல்ல. அப்படி அல்ல. நல்ல கவனிங்க, நான் சொல்கிறத நன்றாக இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். சிலர் தசமபாகம் எப்படி கொடுக்குறாங்க? இதை கொடுத்துவிடுவோம், அப்போ தான் நமக்கு பாக்கி தீந்தா மாதிரி இருக்கும், கடன் தீந்தா மாதிரி இருக்குது. இது ஒரு கடன் செலுத்துகிற மாதிரி வர்றாங்க பாருங்கள். கடன் செலுத்துகிற மாதிரி வந்து ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறது. 100% பத்தில் இதில் ஒரு 10% கொண்டு வந்து கர்த்தருக்குன்னு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு கடன் மாதிரி செலுத்த வேண்டியதாக இருக்குது. மாதம் மாதம் இது ஒரு பில்லு மாதிரி. பில்லு செலுத்துகிற ஆளுங்கள்லாம் பாருங்கள், முகமே சரி இருக்காது. பில்லு கட்டும்போது எத்தனை பேர் சந்தோஷமாக கட்டுறீங்க? ஆஹா, இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி பில், 31ஆம் தேதி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அடுத்த நாள் வாடகை. யாருக்கு சந்தோஷமே இல்லை? பில்லு செலுத்தும் போது யாருக்கா சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமே இருக்கா? அதனால தான் பாருங்க, சபைகளில் இந்த தசமபாகத்தை கொடுத்தாலும் சரியா போதிக்கல. இது ஒரு பில்லு பே பண்ணுற மாதிரி போச்சதுனால தான் ஜனங்க முன்னு இருக்கிறாங்க. வரும்போதே இறுக்கமாக வர்றாங்க. இவரும் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறாரு பிரசங்கியாரும். 2 பேருக்கு ஒரு பெரிய போராட்டம். இவர் திட்ட, அவங்க வாங்கிக்க. இப்படி தான் இருக்குது பாருங்க. பைபிளில் பாருங்கள், இந்த டேக்ஸ் கலெக்டர்னு, இந்த வரி வசூல் பண்ணுறவன், அவனை பற்றி யாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது பாருங்க. ஏன்னு சொன்னால் அவன் எப்போவுமே வசூல் பண்ணுற வேண்டியதுக்கு அதிகமாக வசூல் பண்ணுறான். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நிறைய அக்கிரமங்கள்லாம் நடந்துருக்குது பாருங்கள். சில நேரத்தில் இந்த காலம் கூட நடக்கலாம். அதனால் வரி வசூல் பண்ணுற ஆட்கள் மேலே எத்தனையோ நல்லவர்கள் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் நிறைய பேருக்கு அதில் கொஞ்சம் மோசமான காரியங்கள்லாம் செய்கிறதுனால அவங்கள பார்த்த உடனே ஒரு பயம், அவங்கள பார்த்த உடனே ஒரு வெறுப்பு. வரி வசூல் பண்ணுறவன் வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி வெறுப்பு இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரசங்கியாருக்கு மேலே இருக்குது. ஏன்னு சொன்னால் இவங்க வரி வசூல்காரங்க மாதிரி இருக்கிறாங்க. ஹலோ, ஏன்னு சொன்னால் அந்த தசம பாகத்தை வந்து என்னமோ பில்லு பே பண்ண வேண்டிய பில்லு மாதிரி பிரசங்கம் பண்ணி
இது நீ கொடுக்கலன்னா நீ தொலைஞ்சியாக்கும் பாராக்கும். நீங்க இந்த 1000 ரூபாயை கொடுக்கலன்னா உனக்கு 1,00,000 ரூபாய் உனக்கு இந்த ஆஸ்பத்திரியில் செலவாக போதாக்கும். அப்படியாக இப்படியாகும் போட்டு உருட்டுறதுனால அவங்க மன கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. ஆகவே சில காரியங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்க எந்த பில்லும் பே பண்ண வேண்டியதில்லை. எல்லா பில்லும் ஏற்கனவே பே பண்ணி ஆகிவிட்டது என்பதுதான் கிறிஸ்தவ நற்செய்தி. அதுதான் கிறிஸ்தவ நற்செய்தி. நான் எந்த பில்லுமே பே பண்ண வேண்டியதில்லை. அப்படி நான் தான் பில்லு பே பண்ணணும்னா இந்த பில்லை என்னால் பே பண்ணவே முடியாது. அதனால தான் அவர் அங்கேருந்து இறங்கி வந்து அதை பே பண்ணார். என்னால் பே பண்ண முடியும்னா இப்போ பண்ணிக்கணும்னு விட்டுருப்பாரு. யாராலையுமே பே பண்ண முடியாது. எந்த மனுஷனும் தான் பட்ட கடனை செலுத்த முடியாது. இந்த பாவத்து நிமித்தமாக அவன் செலுத்த வேண்டிய கிரயத்தை ஒரு மனுஷனும் செலுத்தி தீர முடியாது. அதனால தான் கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மட்டும்தான் அந்த கிரயம் செலுத்தப்பட முடியும். ஆகவே தான் தேவன் தம்முடைய குமாரனையே அனுப்பி அந்த கிரயத்தை செலுத்தி முடித்துட்டார். நான் சொல்றேன், there is nothing that you owe to God today. நீங்கள் கடன் பட்டவர்கள் அல்ல, உங்கள் கடன் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது. கர்த்தர் அந்த கடனை எல்லாம் செலுத்தி தீர்த்து விட்டார். அப்போ தசம பாகத்தை எதுக்கு செலுத்துறோம்? கடன் செலுத்துற மாதிரி செலுத்துற தசம பாகத்தை. தசம பாகம் நாம் யாரை விசுவாசிக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவ்வளவுதான். நான் யாரை விசுவாசிக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்ப அப்படி செலுத்துகிறோம். நாம் அப்போ தசமமாக செலுத்தும் போது எப்படி செலுத்துகிறோம்? அதனால தான் இந்த சபையில் செலுத்தும் போது சில அறிக்கைகளை செய்கிறோம். என்ன அறிக்கை செய்கிறோம்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு தாழ்ச்சி இல்லை. நான் இங்கே என்ன அறிக்கை செய்ய சொன்னேன்னு அதான் சொல்லுவேன். எனக்கு தாழ்ச்சியோ வறுமையோ இல்லாமையோ குறைச்சலோ எனக்கு கிடையாது. என்னுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், என்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும், வானத்தின் பல்லகணிகள் எனக்கு மேலாக திறக்கப்பட்டிருக்கிறது, இடங்கொள்ளாமல் போகிற ஆசீர்வாதத்தை தேவன் என் மீது வருஷிக்க பண்ணுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை அறிக்கை செய்து பண்ணுறோம். அப்படி செய்யும்போது அப்போ தசம் பாத்துக்கு வேற ஒரு அர்த்தம் உண்டாயிருது. இது பில் பே பண்ணுற நேரம் அல்ல, என்னுடைய விசுவாசத்தை பயிற்சி வைக்கிற நேரம். என்னுடைய விசுவாசத்தை நான் பயிற்சி வைக்கிறதுனாலே எனக்குள்ள ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கிறது. ஒருத்தரிங்க பார்த்துட்டு சொல்றாரு, என்னையா தசமபாகங்களை செலுத்தும் நேரம்ன்றீங்க, எல்லாம் கை தட்டுறாங்களேன்றார். அவருக்கு ஆச்சரியம். தசமபாகங்கள் செலுத்தும் நேரம் எல்லாம் அப்படின்னு ஆவாங்கன்னு பார்த்தாரு. இங்கே எல்லாம் கை தட்டுன்னு பார்த்தேன், இது என்ன பெருசாக இருக்குது? தசமபாகம் செலுத்தும் நேரம் எல்லாம் கை தட்டுறாங்க. நான் என்ன இங்கே வேறு விதமாக போதிக்கிறோம். அதை பில்லு செலுத்துகிற நேரம் இல்லை, விசுவாசத்தை பயிற்சி வைக்கிற நேரம். அதனால தசமபாகத்தை செலுத்துவோம்னு சொன்னோடனே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிறது. உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே ஒரு விசுவாசத்தின்படி கொடுக்கிறார்கள். விசுவாசத்தின் கொடுக்கறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும், குறைகள் எல்லாம் தீரும், நிறைவு இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கிறது. பில்லு செலுத்தும் போது எந்த எதிர்பார்ப்பும் உண்டாகல. இந்த மாசம் கொண்டு போய் பில்லை செலுத்தும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடுத்த மாசம் எப்பொழுது வரப்போகிறது பில் அப்படின்னு குதிச்சுக்கிட்டா வரேன் கிடையாது. செலுத்தியாச்சு, அடுத்த மாசம் தொலைப்பான் அப்படிதான் பார்த்துட்டு இல்லையா இல்லையா? ஆனால் தசமபாகம் செலுத்தும் போது அப்படி இல்லை. அது எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குறது. ஏனென்று சொன்னால், இது நான் கடன் செலுத்துறது இல்லை, என்னுடைய கடன்லாம் செலுத்தப்பட்டு விட்டது. ஏவன் எனக்கு ஆதாரமாக இருக்கிறார். நான் கர்த்தரை நம்பி வாழுகிற மனுஷன், ஆசீர்வாதத்தின் மனுஷன். நான் சாபத்தின் கீழே வாழ்ந்து கொண்டில்லை, ஆசீர்வாதத்தின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து காட்டுவதற்கு தான் தசம பாகம். அதனால தான் அந்த வெள்ளி பொண்ணெல்லாம் குவிச்சு வச்சிருக்க வெள்ளி பொண்ணெல்லாம் வேணான்ட்டான். இவன் அடித்து பிடிச்சி சண்டை போட்டு யுத்தம் பண்ணி சம்பாரிச்சது இது. இதெல்லாம் நீயே எடுத்துகிட்டு போன்ட்டான். எனக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது இல்லை, இது கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும்பா, நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு போன்ட்டான். அப்போ அதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிறது, பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதன் மூலமாக உண்டாகிறது. அப்போ பாருங்க, எல்லா கிரையும் செலுத்தப்பட்டு விட்டது. ஆசீர்வாதம் இன்றைக்கு எப்படி நமக்கு கிடைக்கிறது? அவர் கிரையும் செலுத்தினபடினாலே நாம் இலவசமாக அதை பெற்றுக்கொள்கிறோம். இதை புரிந்து கொள்ளணும். இது ஏதோ நான் போய் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி தவம் கடந்து நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் இல்லை. அவர் செய்த கிரியினால, அவர் செலுத்தின கிரயத்தினால நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறேன். Blessing is a redemptive thing. இது மீட்பின் மூலமாக எனக்கு உண்டாயிருக்கிற ஒரு காரியம்.
இது நான் கெஞ்சுறதுனால வர ஆசீர்வாதம் கிடையாது. எனக்கு ஆசீர்வாதத்துக்காக நான் கெஞ்சுறது கிடையாது. ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். சாபம் நீங்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிக்க வேண்டும். ஹலோ, நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, இன்னும் ஏதாவது சாபம் இருக்குதான்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க பிரதர்னார் ஒருத்தர். நான் ஜெபம்லாம் பண்ணி சொல்ல வேண்டியதில்லை, பைபிளில் எழுதியிருக்கேன், சொல்கிறேன் உனக்கு என்ன. முதல்ல அதை விசுவாசிக்க ஆரம்பி. சாபம் இல்லை, என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் சொந்தமாக்கி கொள்வது? அதுதான். இது போய் சீட்டு கொடுத்து நான் பொருளை பெற்றுக்கொள்வது போல அவ்வளோதான் ஒழிய, இதுக்காக நான் ஒன்றும் கரையம் செலுத்த வேண்டியதில்லை, இதுக்காக நான் ஒன்றும் பெரிய இது பண்ண வேண்டியதில்லை. நான் விசுவாசத்தினால இதை நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்படி தான் இதை நான் பெற்றுக்கொள்ள முடியும்.